பதவியை ராஜினாமா செய்யும் துரைமுருகன். அடுத்த பொதுச் செயலாளர் இவரா? ஸ்டாலின் பக்கா ஸ்கெட்ச். திமுகவில் 7 பேர் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார்கள். இனி 9 பேர் வரை அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கலாம் என்று கட்சி விதிகளில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் தனது பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளதாக கூறப்படுகிறது. நீர்வளத்துறை அமைச்சராக பணியாற்றி வரும் துரைமுருகன் 1938 பிறந்தவர் என்பதால் 87 வயதை தாண்டியுள்ளார். உடல்நலக் குறைவுகள், வயது மூப்பின் காரணமாக அவர் தனது கட்சி பதவிகளிலிருந்து ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. துரைமுருகன் ராஜினாமா செய்தால் அவரை சமாதானப்படுத்த அவரது குடும்பத்தினருக்கு சில பதவிகள் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் அதனை காரணம் காட்டியே பொதுச் செயலாளர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளார் என கூறப்படுகிறது. இதனை ஈடுகட்டும் விதமாக துரைமுருகன் மகனும் வேலூர் தொகுதி எம்பியுமான கதிர் ஆனந்துக்கு வேலூர் வடக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அவரது மருமகள் சங்கீதாவுக்கு துரைமுருகனின் காட்பாடி தொகுதியில் எம்எல்ஏ சீட் வழங்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியையும் வெள்ளகோயில் சாமிநாதனையும் துணை பொதுச் செயலாளராக அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்பில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் பெயரில் வெளியாகாமல் கட்சித் தலைவர் ஸ்டாலின் பெயரில் வெளியானது. இப்போதுள்ள பொதுச் செயலாளர் துரைமுருகன் விலகலுக்கு பிறகு வன்னியரான ஜெகத் ரட்சனுக்கு அந்த பொறுப்பு வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இப்போது திமுகவில் 7 பேர் துணை பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார்கள். இனி 9 பேர் வரை அந்த துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கலாம் என்று கட்சி விதிகளில் மாற்றம் கொண்டு வரப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது.